அனைவருக்கும் வணக்கம். நான் கோகுல். இந்த வீடியோல எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி ஒண்ணு சொல்லணும். கோகுல் ப்ரோ பார்த்தீங்கன்னா, கமெண்ட் பண்ணியிருந்தாரு. என்ன சொன்னாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப நீங்க சொல்றீங்கல்ல ப்ரோ, அதையே பார்த்தீங்கன்னா, நான் சொல்ற மாரி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஒரு லைன் மாரி குடுத்திருந்தாரு. என்ன குடுத்திருந்தாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆ என்னமோ சொல்லியிருந்தாரு. ஒரே நிமிஷம் இருங்க. நான் கோகுல் இது அனைவருக்கும் வணக்கம். நான் கோகுல் பேசுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ப்ரோ இது எப்படி சொல்லியிருந்தாரு? அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கோகுல் பேசுறேன் அப்படின்னு. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க கோகுல் பேசுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ப்ரோ வந்து அது வந்து நமக்கு செட் ஆக மாட்டேது ப்ரோ. நானும் பிராக்டிஸ் பண்ணிட்டேன். 2, 3 வாட்டி பிராக்டிஸ் பண்ணிட்டேன். அதனால அது நமக்கு செட் ஆக மாட்டேது. சரிங்களா? ஓகே. இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கமெண்ட்ஸ் தான் பார்க்க போறோம். சூப்பரா கமெண்ட்ஸ் பண்றீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. அப்புறம் இன்னொன்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப சம்திங் வந்து கொஞ்சம் டிலே ஆகுது. ஏன் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்க அமேசான்லேருந்து அனுப்புறதோ, இப்போ வந்து கொஞ்சம் அமௌண்ட் வச்சிருப்பேன். அதுக்கப்புறம் வந்தா தான் அடுத்ததுக்கு அமௌண்ட் ரெடி பண்ண முடியும். ஸோ வந்து உங்களுக்கு நீங்க அன்பாக்ஸ் பண்ண சொல்றது எல்லாமே லிஸ்ட்ல கண்டிப்பா இருக்கும். லிஸ்ட்ல இருக்கிறத நீங்க செக் பண்ணிட்டீங்க. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் குடுத்துருக்கேன்ல ட்ராக் ஆர்டர். அத நீங்க செக் பண்ணிட்டீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். சரிங்களா? உங்க ஆர்டர் எப்போ வரும்? உங்க வீடியோ எப்போ வரும்? அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அதுதான் அப்புறம் பார்த்தீங்கன்னா, இன்னும் சில பேர் நெறைய கமெண்ட் பண்றீங்க. பர்சனலா நெறைய கொஸ்டின் கேட்குறீங்க. அந்த கொஸ்டினுக்குலாம் பார்த்தீங்கன்னா, எப்போ பதில் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனல்ல 300வது வீடியோல பதில் இருக்கு. சரிங்களா? இப்ப 250 சம்திங் போட்டாச்சுன்னு நெனைக்கிறேன். சம்திங் கண்டிப்பா 300 வந்துருவோம். வந்தோனே உங்களோட எல்லா கேள்விகளுக்கும் அந்த ஒரு வீடியோல பதில் இருக்கு. சரிங்களா? தெளிவா நிறுத்தி ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிருவேன். சரிங்களா? ஓகே. இந்த வீடியோவ முடிச்சுக்கலாம்னு நெனைக்கிறேன். இந்த கான்வர்சேஷனுக்கு தான் பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு வீடியோ வந்து நான் போட்டேன். ஏன்னா வந்து ஒரு அன்பாக்சிங் வீடியோல இத ஃபர்ஸ்ட் நம்ம பேசினோம் அப்படின்னா, புதுசா சர்ச் பண்ணி வராங்கல்ல, அவங்களுக்கு எப்படின்னா, அவிங்க டக்குனு அந்த ப்ராடக்ட்டே எதிர்பார்த்து வருவாங்க. ஏன்னா நம்ம ஃபேமிலில இன்னும் அவிங்க ஜாயின் பண்ணல. அவிங்க புதுசா இருக்கும். நம்ம யாருன்னே தெரியாது. ஸோ வந்து இதுக்காக ஒரு வீடியோ போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ போட்டேன். ஓகே. இப்போ உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். நீங்க ஷை பண்ணவே தேவையில்ல. நான் ஏற்கனவே உங்கள்ட்ட ஒரு ப்ராடக்ட் வந்து அன்பாக்சிங் கேட்டேன். நீ வந்து வீடியோ போட்ட. எனக்கு கேட்குற மாரி இருக்கு. ஆனா வந்து ஏற்கனவே நான் கேட்டேனே, நீ எவ்வளோ செலவு பண்ண அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்ல. உங்களுக்கு என்ன ஆசை இருக்குதோ அதை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்க எவ்வளோ வாட்டி கமெண்ட் பண்ணாலும் உங்களுக்கு கண்டிப்பாக ரெஸ்பான்ஸ் கொடுப்பேன். அன்பாக்சிங்கும் பண்ணுவேன். சரிங்களா? ஓகே. இந்த வீடியோ முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். இன்னொரு டவுட் சொல்ல மறந்துட்டேன். இப்போ வந்து அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நீங்கள் ஒரு வீடியோக்கு எனக்கு கமெண்ட் பண்ணுறீங்க. இந்த வீடியோக்கு கமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த வீடியோக்கு இன்னைக்கு நைட்டு இல்லைன்னா நாளைக்கு காலையில் தான் பார்த்தீங்கன்னா என்னால் ரிப்ளை பண்ண முடியுது. சப்போஸ் நான் வந்து நாளைக்கு காலையில் ரிப்ளை பண்ணிட்டேன்னு வச்சுக்கங்களேன், அதை வந்து அந்த மெசேஜ் என்னால் எத்தனை நாளைக்கு பார்க்க முடியும்? நான் வந்து உங்களுக்கு ஒரு ரிப்ளை பண்ணிட்டீங்க. மறுபடியும் நீங்கள் எனக்கு அந்த கமெண்ட்லேயே ரிப்ளை பண்ணீங்கன்னா, என்னால் வந்து சரியாக பார்க்க முடியறதில்ல. ஏன்னா வந்து 2 நாள் தாண்டிச்சு அப்படின்னாவே கமெண்ட்ஸ் அப்படியே கீழே போயிடுது. சரிங்களா? ஸ்க்ரோல் பண்ண அது சரியாக லோட் ஆக மாட்டுது. ஸோ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, சப்போஸ் என்கிட்ட வந்து நீங்கள் ஒரு விஷயம் சொல்லணும், ஏதாச்சும் மெசேஜ் போட்டே ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, கடைசியாக போட்ட நம்ம எப்படி சொல்றது, லேட்டஸ்ட் வீடியோ இருக்குது பார்த்தீங்களா, அந்த வீடியோவில் போய் கமெண்ட் பண்ணீங்கன்னா நான் கண்டிப்பாக அந்த மெசேஜை பார்த்துருவேன். சரிங்களா? இதை வந்து தெளிவாக சொல்லிடணும் அப்படிங்கிறதான் ஒரு விஷயமா சொன்னேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா, எல்லாத்துக்கும் நோட்டிஃபிகேஷன் வருதா இல்லையான்னு கூட எனக்கு தெரியாது. ஏன்னா வந்து சம்திங் வந்து எனக்கு நோட்டிஃபிகேஷன் வர மாட்டேது. என் வீடியோ எனக்கே நோட்டிஃபிகேஷன் வர மாட்டேதுங்க. என்ன பிரச்சனைன்னு தெரியல. ஒவ்வொரு டைம் வருது, ஒவ்வொரு டைம் வர மாட்டேங்குது. அதான் உங்களுக்கு வருதா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க. வரல அப்படின்னா வந்து பெல் ஐக்கானை வந்து ப்ரெஸ் பண்ணி ஆல்ங்கிற அந்த பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. ஓகே. கொடுத்த சப்போர்ட்டுக்கு ரொம்ப நன்றி. டெய்லியும் பார்க்குறோம். டெய்லியும் ஒரு பார்க்குறீங்க. சரிங்களா? நல்லா இருக்கோ இல்லையோ ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க. ரொம்ப நன்றி. ரொம்பவே சப்போர்ட் பண்ணுறீங்க. சரிங்களா? ஓகே. இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். இதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ. பீஸ் அவுட்.